வணக்கம் பிள்ளைகள். நான் மீண்டும் உங்கள் ஆசிரியர் ராஜதுரை கஜிபா. உங்களுக்கு தெரியும், கிங்டம் ஆஃப் மேத்ஸ் நிறுவனத்தால் நாங்கள் பகுதியொன்று வினாக்கள், அதுக்குரிய விளக்கம், விடைகள் என்பவற்றை எமது முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களின் ஊடாக பதிவேற்றி வருகிறோம். அந்த அடிப்படையில மீண்டும் ஒரு வினாவோட இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உங்களுடைய நேரடி வகுப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லாகும் 7ஆம் கட்டை பாஸ்கரன் வீதியில எங்களுடைய நிறுவனம் தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கு கணித பாட வகுப்புகள் நடைபெறுகிறது. மற்றும் 1 தொடக்கம் 5 வரையான ஆரம்ப பிரிவு வகுப்புகள், உயர்தர மாணவர்களுக்கான கணித விஞ்ஞான வர்த்தக வகுப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. சரி, நாங்க நேரடியா வினாக்குள்ள போகமுடா பிள்ளைகள். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வட்டத்தின் நான்கள் தொடர்பான வினாக்களை தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். வட்டத்தின் நான்கள் தொடர்பான வினா. வட்டத்தினுடைய நான்கள்ல நாங்கள் 2 விஷயம் படிச்சிருப்போம்டா பிள்ளைகள். உண்டு, வட்டம் ஒன்றின் மையத்தில் இருந்து நாணின் நடுப்புள்ளிக்கு வரையப்படும் நேர்கோடு அண்ணானுக்கு செங்குத்தம். அல்லது வட்டம் ஒன்றின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடு அண்ணானுக்கு செங்குத்தாகும். சுரகருத்து விளங்குதான். அடுத்ததா இது இந்த மறுதல பார்த்திருப்போம்டா பிள்ளைகள். வட்டம் ஒன்றின் மையத்தில் இருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்தானது அண்ணானை இரு சமகூறிடும். இது அவற்றை மறுதலை. வட்டம் ஒன்றின் மையத்தில் இருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்தானது அண்ணானை இரு சமகூறிடும் என்றது மறுதலை. இதுல நாங்கள் கேள்வியை வாசிப்போம். 7 சென்டிமீட்டர் ஆரையாம் மையமாக கொண்ட வட்டத்தில் ஓடி என்பது ஏபியிற்கு செங்குத்தாகும். ஓடி என்பது ஏபியிற்கு செங்குத்தாகும். செங்குத்தண்டா செங்கோணம், அதான் தரவு பிள்ளைகள். செங்குத்தண்டால் செங்கோணம், அதான் தரவு. ஏபி சமன் 10 சென்டிமீட்டர், ஓடி சமன் 5 சென்டிமீட்டரின் ஏசியின் நீளத்தை காணட்டாம்டா. இப்ப இங்க பாருங்க, இங்க மறுதலை தேற்றத்தின் படி வட்டம் ஒன்றின் மையத்தில் இருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து அண்ணானை என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம். இரு சமகூறிடும். அண்ணானை இரு சமகூறிடும். அண்ணானை இரு சமகூறிடும். அவ பாருங்கடா, இங்க இவர் செங்குத்தாக இருக்கிறபடியால், ஓ என்பது மையமாக இருக்கிறபடியால் இவர் இரு சமகூறிடப்படுவார். இவர் சமனாக இருக்கு. இப்ப பாருங்களா குழந்தைகள், என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கள் என்றால், தரவுகளை நாங்கள் வகை குறிச்சு கொள்வோம். அதை பாருங்க, நாங்கள் நீல கலரால தரவுகளை வகை குறிச்சு கொள்ள போறோம். இங்க பாருங்கடா பிள்ளைகள், ஏபி 10 ஆக இருந்தால், ஏபி 10 இருந்தால் இது 5 சென்டிமீட்டராகவும் இது 5 சென்டிமீட்டராகவும் இருக்கும். காரணம் இது சமகூறாக்கிதானே. சரி, அடுத்தது பாருங்க, ஓடி 5 சென்டிமீட்டர் பாருங்கடா. அப்ப இது 5 சென்டிமீட்டர். இதுல இன்னொன்று எங்கண்ட மனசுக்குள்ள வர வேணும் என்னன்னு கேட்டீங்கள் என்று சொன்னால், 6 7 சென்டிமீட்டர் என்றால் இந்த ஓசி 7 சென்டிமீட்டராக இருக்கும். ஏன் ஓசி என்றது யாரு தானே. அப்ப நாங்கள் முக்கோணி ஏடிசி ஒருக்க கவனிப்போம். பிள்ளைகள் படியா பாருங்கடா, முக்கோணி ஏடிசி ஒருக்க கவனிங்க. ஏடிசியில் நான் சொல்றதை பாருங்க, ஏடி என்ற பெருமானம் எனக்கு தெரியுமாடா 5 சென்டிமீட்டர். டிசி என்ற பெருமானம் தெரியுமாடா பிள்ளைகள் 12 சென்டிமீட்டர். கேள்வி, ஏசியின் பெருமானம் யார்? அப்ப ஏசியின் பெருமானம் யாது என்று கேட்டா, இங்க நான் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கொள்ள போறேன். விளங்குதாடா பிள்ளை? பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கொள்ள போறேன். ஏசி வர்க்கம் சமன் 5 வர்க்கம் கூட்டல் 12 வர்க்கம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், 5 25 பிள்ளைகள். 5 25 சக 12 144. ஆகவே 169. அப்ப ஏசியிட வர்க்கம் தானே 169. அப்ப ஏசி என்ன? வர்க்க மூலம் 169. ஆகவே ஏசியிட பெருமானம் 13 சென்டிமீட்டர். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கள் என்று சொன்னால், வட்டத்தின் நான்கள் தொடர்பான தேற்றங்களையும் பைதகஸ் தேற்றத்தையும் பயன்படுத்தி இந்த கேள்வியை நாங்கள் செய்திருக்கிறோம். அப்ப வட்டம் ஒன்றின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடு அண்ணானுக்கு செங்குத்தாகும். வட்டம் ஒன்றின் மையத்தில் இருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து அண்ணானை இரு சமகூறிடும்.
மற்றது பைதகஸ் திட்டத்தின்படி செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது ஏனைய இரண்டு பக்கங்களின் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். சரிங்களோட? அப்ப இந்த விஷயங்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த கேள்வியை செய்திருக்கிறோம். ஆகவே மீண்டுமாக குழந்தைகள், மீண்டும் ஒரு வினாவோடு நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோம். கணிதத்தால் கனவுலகை வெல்வோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.